வணக்கம். மூன் செய்திகளுக்காக முத்தமிழ்ச்செல்வி. இன்றைய முதன்மை செய்திகள். பெத்துசெட்டிப்பேட்டை சிவசுப்பிரமணியன் கோவிலில் திங்கட்கிழமையன்று காலை மகா கும்பாபிஷேகம். யாகசாலை பூஜைகளில் பக்தர்கள் பங்கேற்பு. கடற்கரை சாலையில் பாரம்பரிய வாகன பேரணி. கடந்த தலைமுறையினர் பயன்படுத்தி வந்த கார்களை கண்டு புதிய தலைமுறையினர் உற்சாகம். அரசு மருத்துவமனையில் தொடர் கருத்தரங்கம். உலக அளவில் 80% மக்கள் முதுகு வலியால் பாதிக்கப்பட்டுள்ளதாக பேராசிரியர் தமிழ்மாறன் தகவல். இனி விரிவான செய்திகள். புதுவை பெத்துசெட்டிப்பேட்டை சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெற்ற 3ஆம் கால யாக பூஜையில் அப்பகுதியை சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை பெத்திசெட்டிப்பேட்டை சிவசுப்பிரமணிய சுவாமி கோவில் புதுப்பிக்கப்பட்டு திங்கட்கிழமை கும்பாபிஷேகம் நடைபெறவிருக்கிறது. இதனை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. சனிக்கிழமையன்று நடத்தப்பட்ட 3ஆம் யாகசாலை பூஜையில் அப்பகுதி மக்கள் கலந்து கொண்டனர். இதன் தொடர்ச்சியாக திங்கட்கிழமையன்று காலை கும்பாபிஷேகம் நடைபெறவிருக்கிறது. 3 கோடி ரூபாய்க்கு மேல் செலவிடப்பட்டு புதுப்பிக்கப்பட்டுள்ள கோவிலை காண வேண்டும் என்ற ஆர்வத்தை பக்தர்களிடையே காண முடிந்தது. புதுவை கடற்கரை சாலையில் நடத்தப்பட்ட பாரம்பரிய வாகன பேரணியை இளைய தலைமுறையினர் கண்டு உற்சாகம் அடைந்தனர். புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை மற்றும் சென்னை பாரம்பரிய வாகன கழகம் சார்பில் 6ஆம் ஆண்டு பாரம்பரிய வாகன பேரணி கடற்கரை சாலையில் நடந்தது. சென்னையிலிருந்து 50 கார்கள், பொள்ளாச்சியிலிருந்து 8 கார்கள், புதுச்சேரியிலிருந்து 12 கார்கள் மற்றும் 10 இருசக்கர வாகனங்கள் அணிவகுப்பில் பங்கேற்றனர். சிறப்பு விருந்தினராக அமைச்சர் ராஜவேலு கலந்து கொண்டு பாரம்பரிய வாகன பேரணியை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் வாரிய தலைவர் வையாபுரி மணிகண்டன், சுற்றுலாத்துறை செயலர் மிகிர்வர்தன், இயக்குநர் முனுசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். பேரணியில் இடம்பெற்ற ஆஸ்டின், சிட்ரோன், டோர்ச், சிங்கர், VW பேட்டில், போர்ட், முஸ்டாங், மோரிஸ் மினர், ஜாகுவார், அம்பாசிடர், பென்ஸ் உள்ளிட்ட பாரம்பரிய வாகனங்கள் உள்ளூர், வெளியூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. இதையடுத்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் கார்களுடன் நின்று புகைப்படங்கள் எடுத்துக் கொண்டனர். இதனால் புதுவை கடற்கரையில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. இப்பேரணியில் பங்கேற்ற பாரம்பரிய கார்கள் இன்று காலை 8 மணிக்கு புதுவையிலிருந்து சென்னைக்கு வழி அனுப்பி வைக்கப்படுகிறது. உலகில் 80% மக்கள் முதுகு வலியால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என பேராசிரியர் தமிழ்மாறன் தெரிவித்துள்ளார். செவிலியர்களுக்கான தொடர் மருத்துவ கல்வி முகாம் ஞாயிற்றுக்கிழமை அரசு பொது மருத்துவமனையில் நடைபெற்றது. இதில் முதுகு வலி குறித்த விழிப்புணர்வு என்ற தலைப்பில் பேராசிரியர் தமிழ்மாறன் விளக்கம் அளித்தார். உலக அளவில் சுமார் 70 முதல் 80% மக்கள் முதுகு வலியால் பாதிக்கப்படுகிறார்கள் எனவும், நுரையீரல் நோய்க்கு அடுத்து முதுகு வலிக்காக அதிக மக்கள் மருத்துவரை நாடுகிறார்கள் எனவும் புள்ளி விவரம் தெரிவிப்பதாக கூறினார். நாம் நிற்கும் போது முதுகெலும்பு நம் உடல் எடை முழுவதையும் தாங்குவதாகும். மேலும் வளையும் போதும் அமரும் போதும் செயலை செய்யும் போதும் முதுகெலும்பு பெரும் பங்காக உதவுகிறது என்றார். அத்தகைய முதுகு வலி, உடல் பருமன், அதிக எடை தூக்குதல், வேலைக்கேற்ற உடல்வாக்கு பின்பற்றாமல், சோர்வு தன்மை மற்றும் பல்வேறு காரணங்களால் முதுகு வலி ஏற்படுகிறது எனவும் முதுகு வலி நோயை கண்டறியும் பரிசோதனை முறைகளையும் எடுத்துரைத்தார். தேவையான ஓய்வு, சரிவிகித உணவு, முறையான உடற்பயிற்சி, உயரம் குறைவான காலணிகள், சமமான படுக்கை மற்றும் மருந்துகள் மூலம் முதுகு வலியை குறைக்க அதிக வாய்ப்புள்ளதாக விளக்கினார். மேலும் முதுகு வலி ஏற்படாமல் தடுக்கும் முறைகளையும் விளக்கியதோடு இறுதியாக முதுகு வலியால் அவதிப்படுவோருக்கு பின்பற்றப்பட வேண்டும் உடற்பயிற்சி முறைகளை விரிவாக விளக்கினார். இது சம்பந்தமாக செவிலியர்கள் எழுப்பிய வினாக்களுக்கு விடையளித்தார். இந்நிகழ்ச்சிக்கு பயிற்சியின் இயக்குநர் ரங்கநாத் தலைமை தாங்க செவிலியர் கண்காணிப்பாளர் பாரதி வரவேற்று பேசினார். இத்தொடர்கல்வி முகாமில் அரசு பொது மருத்துவமனையின் செவிலியர் கண்காணிப்பாளர்கள், தலைமை செவிலியர்கள், செவிலியர்கள் மற்றும் கிருமாம்பாக்கம் விநாயகா மிஷன் செவிலியர் கல்லூரி மாணவ மாணவியரும் கலந்து கொண்டனர். மணமேட்டில் நேரு இளையோர் மையம் சார்பில் நடைபெற்ற பயிற்சி முகாமில் பங்கேற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. புதுவை நேரு இளையோர் மையம் சார்பில் தலைமைத்துவம் மற்றும் சமூக வளர்ச்சிக்கான இளையோர் பயிற்சி முகாம் நிறைவு விழா மணமேடு சமுதாய கூடத்தில் நடைபெற்றது. இளைஞர் ஒருங்கிணைப்பாளர் சேஷாத்ரி தலைமை தாங்க உளவியல் நிபுணர் லட்சுமணன் பயிற்சியில் பங்கேற்றவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார். இதில் சமூக சேவகர் ரங்கநாதன், உழைக்கும் கரங்கள் நற்பணி மன்ற தலைவர் பழனிவேல், உதிரி பூக்கள் இளைஞர் நற்பணி மன்ற தலைவர் முரளி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் எல்லோரா நுண்கலை பண்பாட்டு அமைப்பினரின் ஓவிய கண்காட்சியை பலர் பங்கேற்று உற்சாகம் அடைந்தனர்.
புதுவை எல்லோரா நுண்கலை பண்பாட்டு அமைப்பு 2015ஆம் ஆண்டுக்கான தங்கள் குழுவினரின் ஓவிய கண்காட்சியை புதுவை நீட ராஜேபர் வீதியில் உள்ள செஹா கலைக்கூடத்தில் நடத்தியது. கரேஜியல் கலர் துணிவான வண்ணங்கள் என்ற தலைப்பில் ஓவிய கண்காட்சி நடத்தப்பட்டது. இக்கண்காட்சியை புதுவை முதல்வரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன் திறந்து வைத்து குத்து விளக்கேற்றி தொடங்கி வைத்து வாழ்த்துரை வழங்கினார். தேசிய விருந்தாளரும் புகழ்பெற்ற ஓவியருமான விஸ்வம் தலைமையேற்று சிறப்புரையாற்றி ஓவியர்களுக்கு கேடயமும் சான்றிதழும் வழங்கினார். பாரதியார் பல்கலைக்கூட துணை பேராசிரியர் சேஷாத்ரியும் எல்லோரா அமைப்பின் செயலர் முனுசாமியும் துணை செயலர் ராஜ்கண்ணும் முன்னிலை வகித்தனர். எல்லோரா அமைப்பின் தலைவர் ஓவியர் ரவி வரவேற்புரையாற்றினார். நோக்க உரையை அமைப்பின் செயற்குழு உறுப்பினர் ஓவியர் பரமேஸ்வரன் நிகழ்த்தினார். வாழ்த்துறையை சென்னை தளம் கலை இலக்கிய இதழின் ஆசிரியர் பாரவி, புதுவை கலை இலக்கிய பெருமன்றத்தின் செயலருமான எல்லை சிவகுமார் நிகழ்த்தினர். நன்றி உரையை அமைப்பின் இணை செயலர் ஓவியர் சம்பத்னிஸ் நிகழ்த்தினார். இந்த கண்காட்சி 31/1/2015 முதல் 5/2/2015 வரை நடக்கிறது. கட்டிடக்கலை தொழிலாளர்கள் பேரவை கூட்டம். மணல் தட்டுப்பாட்டை போக்க அரசே ஏற்று நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தல். ஓடும் ரயிலில் நடைபெற்ற ஓவிய போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசளிப்பு. சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் வழங்கி பாராட்டு. விபரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை நெல்லித்தோப்பில் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்ற கொடி மற்றும் பேனர் சேதப்பட்டதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. புதுவை நெல்லித்தோப்பில் இளைஞர் பெருமன்றத்தினர் நடத்திய பல கட்ட போராட்டங்கள் காரணமாக அங்குள்ள மக்கள் பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டுள்ளது. மேலும் பல பிரச்சனைகளுக்கு தீர்வினை ஏற்படுத்தும் நோக்கில் அதற்கான தயாரிப்பு பணிகளை இளைஞர்கள் முன்னெடுத்து நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இளைஞர் பெருமன்றத்தின் கொடி மற்றும் பேனர் சேதப்பட்டதை கண்டிக்கும் வகையில் இந்த அமைப்பினர் நெல்லித்தோப்பு மார்க்கெட் வீதி சந்திப்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கிளை தலைவர் பிரபு தலைமை தாங்க செயலாளர் சேவியர் முன்னிலை வகித்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் விஸ்வநாதன் கண்டன உரையாற்ற இதில் கட்சியின் பொருளாளர் சலீம், செயலாளர் அந்தோணி, மாநில தலைவர் குமரவேல் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவையில் முதன்முறையாக ஏசியன் பள்ளியில் விமான கட்டமைப்பு செய்முறை குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட்டை நாவர்குளத்தில் உள்ள ஏசியன் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் புதுவையில் முதன்முறையாக எஸ்டிஎஸ் எஜுகேஷன் அண்ட் சேரிட்டிஃபுல் ட்ரஸ்டும் இணைந்து விமான மாதிரி கட்டமைப்பு செய்முறை பயிற்சி வகுப்பு நடத்தப்பட்டது. இதில் மயிலம் பொறியியல் கல்லூரி ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி துறை துணை பேராசிரியர் சீனிவாசன் அவர்களது தலைமையில் எஸ்டிஎஸ் எஜுகேஷன் அண்ட் சேரிட்டிஃபுல் ட்ரஸ்ட் நிர்வாகிகள் மற்றும் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் பிரபாகரன், ஜே பிரபாகரன் இவர்களுடன் 6 பேர் கொண்ட குழு மாணவர்களுக்கு விமான மாதிரி கட்டமைப்பு கருத்தரங்கம் மற்றும் செய்முறை விளக்கத்துடன் பயிற்சி வகுப்புகள் சிறப்பான முறையில் பயிற்றுவிக்கப்பட்டது. பள்ளி மாணவ மாணவர்கள் ஏராளமானோர் ஆர்வமுடன் கலந்து கொண்டு விதவிதமான விமானங்களின் மாதிரிகளை செய்து தங்கள் தனி திறமைகளை வெளிப்படுத்தினர். ஆசிரியர்களும் பெற்றோர்களும் உற்சாகத்துடன் பங்கு கொண்டு மாணவர்களை ஊக்குவித்தனர். மணல் தட்டுப்பாட்டை போக்க அரசே மணல் விற்பனையை செய்ய வேண்டும் என கட்டிடக்கலை தொழிலாளர்கள் வலியுறுத்தி உள்ளனர்.
புதுவை மாநில கட்டிடக்கலை தொழிலாளர்கள் சங்க பேரவை கூட்டம் சாரம் அன்னை வரவேற்பு இல்லத்தில் நடைபெற்றது. தலைவர் விஸ்வநாதன் தலைமை தாங்க பொதுச் செயலாளர் சந்திரசேகரன் முன்னிலை வகித்தார். அகில இந்திய கட்டுமான தொழிலாளர்கள் சங்க பொதுச் செயலாளர் ரவி, ஏஐடியூசி சிறப்பு தலைவர் விஸ்வநாதன், தலைவர் கலைநாதன், பொதுச் செயலாளர் அபிஷேகம், துணை பொதுச் செயலாளர் தினேஷ், பொன்னையா ஆகியோர் சிறப்புரையாற்ற கூட்டத்தில் மணல் தட்டுப்பாட்டை போக்க அரசே ஏற்று நடத்த வேண்டும், நலவாரிய செயல்பாட்டினை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பது உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு ஓடும் ரயிலில் நடைபெற்ற ஓவிய போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு புதுவை திருவள்ளுவர் கலைக்கூடம் சார்பாக புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் செல்லும் பேசஞ்சர் ரயிலில் ஓவிய போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி கிராம பகுதிகளைச் சேர்ந்த தொண்டமாநத்தம், திருக்கனூர், கூடப்பாக்கம், பாகூர் பள்ளிகளில் பயிலும் 600 மாணவர்கள் கலந்து கொண்டு ஓடும் ரயிலில் ஓவியம் வரைந்தனர். இதற்கான பரிசளிப்பு விழா ஞாயிற்றுக்கிழமை முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. தேர்வு பெற்ற 40 மாணவர்களுக்கு முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். பரிசளிப்பு விழா நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுவை திருவள்ளுவர் கலைக்கூட உப தலைவர் கோவிந்தராஜன், செயலாளர் ஓவியர் சிவகுமார் ஏற்பாடுகளை செய்திருந்தனர். புதுவையில் விடுதலை வாசகர் வட்ட கருத்தரங்கில் மனிதநேயம் காப்பது குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. புதுச்சேரி ராசாநகர் பெரியார் படிப்பகத்தில் விடுதலை நாளிதழ் வாசகர் வட்ட கருத்தரங்கம் நடைபெற்றது. திக இளைஞரணி அமைப்பாளர் முகேஷ் வரவேற்புரையாற்றினார். விடுதலை வாசகர் வட்ட தலைவர் கிருஷ்ணமூர்த்தி தலைமை தாங்கினார். புதுச்சேரி திக மாநில தலைவர் வீரமணி, புதுச்சேரி திக மண்டல தலைவர் ராசு, செயலாளர் அறிவழகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மதவெறியை மாய்ப்போம், மனிதநேயம் காப்போம் என்ற தலைப்பில் திக பொதுச் செயலாளர் துரை சந்திரசேகரன் சிறப்புரையாற்றினார். நிகழ்வில் புதுச்சேரி திக துணைத் தலைவர் நடராஜன், மகளிர் அணி திக தலைவர் விலாசினி, ராசு, புதுச்சேரி நகராட்சி திக தலைவர் ஆறுமுகம், ஆடிட்டர் ரஞ்சிதகுமார், கடலூர் மாவட்ட திக தலைவர் தென் சிவகுமாராசன். நிகழ்வில் புதுச்சேரி திக துணைத் தலைவர் நடராஜன், மகளிர் அணி திக தலைவர் விலாசினி ராசு, புதுச்சேரி நகராட்சி திக தலைவர் ஆறுமுகம், ஆடிட்டர் ரஞ்சித்குமார், கடலூர் மாவட்ட திக தலைவர் தென் சிவகுமார், சிவராசன், கிருஷ்ணராஜு, குப்புசாமி, வீரசேகரன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். செய்திகள் தொடர்கின்றன. புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற திருவள்ளுவர் விழாவில் தமிழ் அறிஞர்கள் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் பங்கேற்றனர். புதுவை தமிழ்ச்சங்கம் சார்பாக திருவள்ளுவர் விழா தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. விழாவில் புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முத்து தலைமை வகித்தார். துணைத் தலைவர் பாரதி, பொருளாளர் கோவிந்தராஜு முன்னிலை வகித்தனர். புதுவை தமிழ்ச்சங்க செயலர் பாலசுப்ரமணியன் வரவேற்றார். புதுவை தமிழ்ச்சங்க துணைத் தலைவர் வேணுகோபால் சிறப்புரையாற்ற புதுவை தமிழ்ச்சங்க ஆட்சிக்குழு உறுப்பினர் அப்துல் மஜீத் நன்றி கூறினார். புதுவையில் குளிர்சாதன இயந்திர பழுது நீக்குவோர் சங்க முதல் மாநாட்டில் முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று விழா மலரினை வெளியிட்டார். புதுவை மாநில குளிர்சாதன இயந்திர பழுது நீக்குவோர் மற்றும் பழகுனர் நல சங்கத்தின் முதல் மாநாடு சனிக்கிழமையன்று அந்தோனியார் மகாலில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற முதல்வர் ரங்கசாமி விழா மலரை வெளியிட்டார். மேலும் இந்த மாநாட்டில் அமைச்சர்கள் ராஜவேலு, தியாகராஜன் ஆகியோர் சிறப்புரையாற்றி சங்க உறுப்பினர்களுக்கு இன்சூரன்ஸ் பாலிசிகளை வழங்கினர். மாநாட்டில் பணி பாதுகாப்பு உபகரணங்கள், தொழிற்பயிற்சி பள்ளி, வேலைவாய்ப்பில் முன்னுரிமை, ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. இதில் குளிர்சாதன பழுது நீக்குவோர் சங்க நிர்வாகிகள் அஜித்குமார், ஜேம்ஸ் மற்றும் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுவை நகர பகுதியை விட கிராம பகுதியில் காணப்படும் பனிப்பொழிவினால் மக்கள் கடும் அவதி அடைந்துள்ளனர்.
மார்கழி மாதம் என்றாலே பனிப்பொழிவுடன் குளிர் மக்களை வாட்டி வதைக்கும். ஆனால் தை மாதம் துவங்கியும் புதுவை மற்றும் அதன் சுற்றுப்புற கிராம பகுதிகளில் இரவு நேரங்களில் பொழியும் பனியினால் மக்கள் அல்லல் பட்டுள்ளனர். இரவில் நிலவிடும் பனியை சமாளிக்க மங்கி குல்லா, ஸ்வெட்டர், சால்வை போன்றவற்றை அணிந்து கொண்டாலும் பனியினால் ஏற்படும் நடுக்கத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. இதனால் 80% பனியினால் பாதிக்கப்பட்டு மூக்கடைப்பு, ஜலதோஷம் என மருத்துவமனைகளுக்கும் மருந்து கடைகளுக்கும் படையெடுத்த வண்ணம் உள்ளனர். மார்கழி மற்றும் தை மாதம் என்றாலே நினைவிற்கு வரும் கோலம் கூட கொட்டும் பனி காரணமாக இரவு 8 மணிக்கே உதயமாகி விடுகிறது. கடும் பனிப்பொழிவு போன்றவற்றினால் கடற்கரையில் வாக்கிங் செல்பவர்களின் எண்ணிக்கையும் வெகுவாக குறைந்து வருகிறது. கிராம பகுதிகளில் மழையினை போன்று பனி கொட்டுவதால் அந்த பகுதிகளில் வாகனங்களை ஓட்டி வருவது சிரமமாக உள்ளது என்கின்றனர் வாகன ஓட்டிகள். இதுபோன்ற பனிப்பொழிவினால் எப்போதும் 12 மணி வரை போக்குவரத்து நெரிசல் காணப்படும் புதுவை இரவு 10 மணிக்கெல்லாம் உறங்கி போய் விடுகிறது. புதுவையில் கோடைக்காலம் துவங்குவதற்கு முன்பாகவே கிராம பகுதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்டுள்ள தர்பூசணி பழங்களை வாங்குவதில் நகர பகுதி மக்கள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். பருவமழை தீவிரம் கடந்த ஆண்டு குறைந்து விட்டதால் பனியின் தாக்கம் 2 மாதங்களுக்கு மேலாக நீடிக்கிறது. இருப்பினும் பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் துவங்க ஆரம்பித்துள்ளது. வழக்கமாக கோடைக்காலம் துவங்கிய பின்னரே விற்பனைக்கு வரும் தர்பூசணி பழங்கள் இந்த ஆண்டு ஜனவரி மாதத்திலேயே விற்பனைக்கு வந்துவிட்டன. தமிழகத்தில் நிலவிடும் மின்வெட்டு பிரச்சினை போன்றவற்றால் விவசாயம் முற்றிலுமாக முடங்கி போன நிலையில் தர்பூசணி பழங்களை பயிரிட்ட விவசாயிகள் குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பாகவே அறுவடை செய்ய துவங்கிவிட்டனர். இதனால் திருக்கோவிலூர் அருகே ஆலம்பாடி கிராமத்தில் பயிரிடப்பட்டிருந்த தர்பூசணி பழங்கள் மறைமலை அடிகள் சாலை, கடலூர் சாலை, விழுப்புரம் சாலை போன்ற இடங்களில் விற்பனைக்காக குவிக்கப்பட்டுள்ளன. வழக்கமாக பழத்தின் தோட்டத்திற்கு ஏற்ப விலை நிர்ணயம் செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு 1 கிலோ 15 ரூபாய் என விற்பனை செய்யப்படுகிறது. வெயில் காலம் துவங்க உள்ள நிலையில் கிராம பகுதிகளில் கொண்டு வரப்பட்டுள்ள தர்பூசணி பழங்கள் உஷ்ணத்தை குறைக்கும் என்பதால் அவைகளை வாங்குவதில் நகர பகுதி மக்கள் அதிக தீவிரம் காட்டி வருகின்றனர். புதுவையில் வருகிற 3ஆம் தேதி நடைபெறவிருக்கும் கண்டன பேரணியை சிறப்பாக நடத்துவது தொடர்பாக தொகுதி வாரியாக காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். மத்திய மாநில அரசுகளை கண்டித்து புதுவை காங்கிரஸ் சார்பில் கண்டன பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் வருகிற 3ஆம் தேதி நடைபெறவிருக்கிறது. மாலை 3 மணிக்கு AFT மைதானத்தில் இருந்து புறப்படும் பேரணி சட்டசபையை சென்றடைந்த பின்னர் அங்கு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட உள்ளது. இதில் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்கவிருக்கின்றனர். இது தொடர்பான ஆலோசனை கூட்டம் காங்கிரஸ் அலுவலகத்தில் நடைபெற்ற போது தொகுதி தலைவர்கள் மற்றும் அனைத்து பிரிவின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் மத்திய மாநில அரசுக்கு எதிரான கண்டன பேரணியில் ஆயிரக்கணக்கான மக்களை பங்கேற்க செய்வதென முடிவெடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தொகுதி வாரியாக காங்கிரஸ் தலைவர்கள் ஆலோசனை நடத்தி போராட்டத்தில் திரளாக பங்கேற்க தொண்டர்களை தயார்படுத்தி வருகின்றனர். புதுவை வள்ளலார் பள்ளியில் நடைபெற்ற தற்காப்பு கலை பயிற்சியில் பங்கேற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. புதுவை லாஸ்பேட்டை வள்ளலார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அனைவருக்கும் கல்வி இயக்கம் சார்பில் தற்காப்பு கலை பயிற்சி முகாம் நிறைவு விழா நடைபெற்றது. பயிற்சியின் ஒருங்கிணைப்பாளர் மரிய மார்டின் வரவேற்புரையாற்ற பள்ளியின் துணை முதல்வர் லோகசுந்தரி முன்னிலை வகித்தார். கதிர்காமம் அரசு பள்ளி முதல்வர் ரகோத்தமன், NCC விமானப்படை அதிகாரி சேவியர், இன்ஸ்பெக்டர் பாஸ்கரன் ஆகியோர் பயிற்சி முடித்த மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினார். இதில் பள்ளி ஆசிரியர்கள், பெற்றோர் மற்றும் மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சபாநாயகரை முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் சந்தித்து நலம் விசாரித்தனர். புதுவை சபாநாயகர் சபாபதி கடந்த சில தினங்களாக காய்ச்சலால் அவதிப்பட்டு வந்தார். இந்நிலையில் நேற்று திடீரென மயங்கி விழுந்தார். உடனடியாக அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். இதுகுறித்து டாக்டர் கூறுகையில், குறைந்த ரத்த அழுத்தம் காரணமாக சபாநாயகர் மயங்கி விழுந்துள்ளார் என்றும் அவருக்கு உரிய சிகிச்சை அளித்து வருகிறோம். தற்போது நன்றாக இருக்கிறார். 1 நாள் சிகிச்சைக்கு பிறகு நாளை டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என்று தெரிவித்தார். இத்தகவல் அறிந்ததும் முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள், MLA-க்கள், சேர்மன்கள், முன்னாள் மத்திய அமைச்சர் நாராயணசாமி, அதிமுக அன்பழகன் MLA உள்ளிட்டோர் மருத்துவமனைக்கு வந்து சபாநாயகரிடம் நலம் விசாரித்தனர்.
புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 30 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் இரவில் கடும் குளிருக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். பெத்துசெட்டிப்பேட்டை சிவசுப்பிரமணியன் கோவிலில் திங்கட்கிழமையன்று காலை மகா கும்பாபிஷேகம், யாகசாலை பூஜைகளில் பக்தர்கள் பங்கேற்பு. கடற்கரை சாலையில் பாரம்பரிய வாகன பேரணி, கடந்த தலைமுறையினர் பயன்படுத்தி வந்த கார்களை கண்டு புதிய தலைமுறையினர் உற்சாகம். அரசு மருத்துவமனையில் தொடர் கருத்தரங்கம், உலக அளவில் 80% மக்கள் முதுகு வலியால் பாதிக்கப்பட்டுள்ளதாக பேராசிரியர் தமிழ்மாறன் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.